ஆர்எஸ்புரம்ல என்னோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்குதுங்க. நான் வந்துட்டு எனக்கு வயசு வந்துட்டு 21 ஆகுது. நான் பேக்கிங் எப்ப இருந்து பண்றேன்னா என்னோட 17 வயசுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு யூஜி டிகிரி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பண்ணேன். ஸோ அதிலிருந்து அது கூடவே பேக்கிங்கும் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். வீட்டில் குட்டி குட்டியா கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு அடுப்புல இருந்து ஆரம்பிச்சேன். அவன் ஓடிஜி எதுவுமே கிடையாது, நார்மலா ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பக்கத்துல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். சாப்பிட்டு நல்லா இருக்கு, பரவாயில்லையே, வீட்டுல செய்யறதும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கோவிட் டைம்ல பேக்கரிஸும் நிறைய ஷட் டவுன் ஆன சமயத்துல பீப்புள் வந்துட்டு கேக்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருந்தது அப்போ. அதனால ஹோம் பேக்கரியா சரி நம்மளே வந்து வீட்டுல கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்களுக்கா கொடுப்போம்னு சொன்னேன். சரின்னு எல்லாரும் தூரத்துல இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க, நல்ல டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ல தான் ஆரம்பிச்சேன், அன்னூர்ல தான் ஆரம்பிச்சேன். ஸோ அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடலாம், நம்ம பண்றதெல்லாம் ரீல்ஸா எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம்லயும் நமக்கு வந்துட்டு நிறைய பேர் நல்லா பண்றீங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி அதே பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய லெவல்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்றதே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இப்ப வந்துட்டு கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கேக்ஸ். அது கோயம்புத்தூர் இல்லாம பொள்ளாச்சி, அப்புறம் வந்துட்டு தாராபுரம் சைடு, அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் கேக் டெலிவரிஸ் நம்ம போய் வென்யூல செட்டப்பும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ 2 அடுக்கு கேக்கு 3 அடுக்கு கேக்குன்னு போகும்போது 2 டயர் 3 டயருக்கு நம்ம போய் செட்டப் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டா டெசர்டபிள் செட்டப்ல இருந்து லைக் கேக்ஸ், கப் கேக்ஸ், ப்ரௌனிஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய கேக் பாப்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ். இப்போ தீம்டு கேக்ஸ் எல்லாம் இருக்கும், கஸ்டமைஸ்டு பண்ணி கேட்குறாங்க. ஸோ குழந்தைங்களோட போட்டோ போட்டு வேணும் எனக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்பேசர் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா எலக்ட்ரிக் பட்டர்ஃப்ளை விங்ஸ் கேக் இருக்கு. ஸோ கேக்லயே விங்ஸ் மாதிரி, பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுவுமே வச்ச கேக்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டு அப்பா கிட்ட, இல்லை நான் கண்டிப்பா வந்துட்டு எனக்கு பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா, நீ ஹாபிக்கு பண்ண, பிசினஸா பண்ணாதேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுத்தாரு. அப்பா தான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா பார்த்தாரு. முதல்ல வந்துட்டு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு 15 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் தான் செலவாச்சு. ஓடிஜி, என்னோட ஃபர்ஸ்ட் பேக்கிங் சப்ளைஸ், அப்புறம் நான் ஒருத்தவங்க கிட்ட கிளாஸ் கத்துக்கிட்டேன். ஸோ அவங்க அந்த ஒரு அமௌண்ட், ஸோ எல்லாமே சேர்த்தே எனக்கு மொத்தமாவே 20,000 ரூபாய் தான் ஆச்சு. ஸோ அதுல இருந்து முதல் கேக் நான் வித்த பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு கிலோ கேக் கொடுத்தேன். ஸோ மாசம் நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் தான் இருக்கும். மாசத்துக்கு என் வருமானம் வந்துட்டு 1200 ரூபா 1500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். அதுலயே பாத்தீங்கன்னா முட்டை காசு, மைதா மாவு எல்லாம் வீட்டுல இருந்துதான் நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அப்பா வந்துட்டு இல்ல, இது வந்துட்டு நீ நல்லா நிறைய பேர் வாங்குறாங்க உங்ககிட்ட, நீ தனியா வந்துட்டு செயல்படணும்னு சொல்லிட்டு என்னோட இன்கம்ல இருந்தே, நீ உன்னோட இன்கம் உனக்கு வருதுல, அந்த இன்கம்ல இருந்தே நீ வந்துட்டு உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பின்னு சொல்லிட்டு ஓடிஜி வாங்க சொன்னாரு. அப்புறம் அந்த லைக் இன்கிரீடியன்ஸ் காஸ்ட் எல்லாம் நீயே உன்னோட கணக்கு வழக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க. அப்ப வந்துட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம லைக் அப்ப வந்துட்டு நம்ம ஈஸியா அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம சம்பாதிக்கிற காசுலயே நம்மளே எல்லாமே பண்ணணுங்கிற போது அந்த ஹேண்ட்லிங் இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் பழகுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுல ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஓடிஜி வாங்கினேன் நானே. அப்புறம் நானே வந்து இங்க செட்டப் பண்ணி எல்லாமே செட்டப் பண்ணினேன். ஒரு லைக் பேஷனை பிசினஸா கன்வெர்ட் பண்ணி பண்ணும்போது எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வந்துட்டு ஒரு கடைசியில லாபம் நின்னுது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10,000, 20,000, 50,000 வரும்போது இப்ப எனக்கு மாசம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு வருமானம் வருது. பட் லாபம்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 30 ரூபாயில இருந்து 50 ரூபாய் தான் நமக்கு லாபம் நிற்கும். டிகிரி அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், லைக் மார்ச்னா செப்டம்பர்லனா அந்த டிகிரியே வந்துட்டு அப்ளை பண்றேன். ஜூலை செப்டம்பர் அந்த மாதிரிலாம் டிகிரிக்கு யூஜி போறேன். அப்ப வந்துட்டு ஐடி படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இல்ல நீ வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் படின்னு சொல்லி அப்பா தான் வந்துட்டு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் எனக்கு ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் எடுக்கும் போது எனக்கு தெரியாது அது வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு ஃபுட்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நாலேஜ் இல்லை. ஸோ படிக்க எனக்கு இன்னுமே இதுலயும் நம்ம பேக்கிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் இதுவும் படிக்கிறோம் இல்லைங்களா, அதனால நமக்கு ஒரு மாதிரி ஈஸியா இருந்தது. எனக்கு ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. சோஷியல் மீடியா பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொம்மிஸ் பேக்கரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு 22 வயசுல 21 வயசுல இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியால நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எங்க ஊர்ல இருந்தப்போ பண்ணினப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லை. நார்மலா நான் வந்துட்டு கேக்க மட்டுமே செஞ்சு சும்மா போட்டோஸ் மட்டும் போட்டுட்டு இல்லாம நம்ம லைக் பேக்ரவுண்ட்ல எவ்வளவு ஒர்க் எஃபோர்ட் போடுறோம், ஒரு கேக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வராங்கன்றது தெரியும் போது, ஸோ சோஷியல் மீடியா நம்மளோட எஃபர்ட்ஸ்ல இருந்து நம்ம என்னென்ன பண்றோங்கிற எல்லாத்தையுமே மக்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணுச்சு.
ஸோ நான் பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இதே மாதிரி ஹோம் பேக்கரி லெவல்ல இல்லாம இந்த தரத்தையும் குறைக்காம குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இதே மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு பெரிய லெவல்ல நம்ம நார்மல் அயங்கார் பேக்கரி, ராகம் பேக்கரிலாம் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி நானும் வந்து பொம்மிஸ் பேக்கரியை கோயம்புத்தூர்ல, ஏன்னா நான் தினமும் போயிட்டு வர ஒரு ரோட்ல வந்து என் கடையும் அங்கங்க டீ குடிக்கிறதுக்கோ இல்ல கேக் சாப்பிட்றதுக்கோ என் கடையும் இருக்கணும்னு ஆசை. ஸோ கண்டிப்பா நான் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு அந்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்.